ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலா சதகம் பாடல் 6. கிருஷ்ணா ரமா ஸ்ரீரங்கலக்ஷ்மி மகாசரஸ்வதி மாதா மூகாம்பிகா மங்களப்பிரதா மதுமதி மகதி மந்தாகினி நமோ நம மகேஸ்வரி மரகதவள்ளி மீனாட்சி நமோ நம செங்கரும்பேந்தும் ஸ்ரீ பாலே நமோ நம. பாடலின் பொருள்: ஸ்ரீ பாலாம்பாவே கிருஷ்ணாவாக இருக்கிறாள். அதாவது கிருஷ்ணா என்றால் தர்மத்தை காக்க அவதரித்த தெய்வத்தின் ஒரு திருநாமம் மட்டுமல்லாமல் திரௌபதியின் திருநாமம் கிருஷ்ணா ஆகும். ரமா மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவும் இருக்கின்றாள். இவளே ஸ்ரீ ரங்கலக்ஷ்மி, அதாவது கிரகங்கள் தோறும் தாயான லக்ஷ்மி அம்சத்தோடும் இருக்கிறாள். மகா சரஸ்வதி, இந்த பாலாம்பிகையே அனைவருக்கும் ஞானத்தை தரக்கூடியவளாக, சித்தர்கள் அனைவருக்கும் மேலானவர்களான சித்தர்களுக்கும் ஞானத்தை தரக்கூடிய பரதேவதையாக ஸ்ரீ பாலாம்பாளை இருக்கின்றதால் அவளுக்கே மகா சரஸ்வதி என்ற பெயரும் பொருந்துகிறது. மாதா பாலை ரூபம் கொண்டிருந்தாலும் தன் பக்தர்கள் மேல் தாயின் வாத்சல்யத்தோடு கருணா கடாட்சத்தோடு காட்சி தந்து மக்களை காப்பதால் மாதா. மூகாம்பிகா, மூகன் என்ற அரக்கனை அழித்தாலும் அந்த மூகனின் பெயரையே முன்னால் சூடிக்கொண்டவளாக மூகாம்பிகா, அதாவது கருணையே வடிவமான பாலாவையே குறிக்கிறது. மங்களப்பிரதா, எப்பேற்பட்ட ஒரு நிலையில் நாம் தாயை வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டின் முடிவில் மங்களம் உருவாகி விடுகிறது. அதனால் இவளுக்கு மங்களப்பிரதா என்றும் பெயர். மதுமதி, மதி என்றால் நிலவு, மது என்றால் அமிர்தம், அமிர்தம் சிந்துகின்ற நிலவாகவும் இருப்பது அவளே. மகதி, மகதி என்ற வீணை கேட்டதையெல்லாம் தரக்கூடிய இசை வல்லமை கொண்டது. அப்பேற்பட்ட குரல் வளத்தை கொண்டவள் ஸ்ரீ மகதி என சொல்லப்படுகிற பாலா. மகதி என்பது தெய்வீக இசையை குறிக்கும். எல்லா தெய்வீக இசைகளும் நம் பாலாவையே சேருகின்றது. மந்தாகினி நமோ நமக, கங்கையை குறிக்கின்ற இந்த மந்தாகினி எனும் திருநாமம் கங்கை பாவத்தை நாசம் செய்வதோடு மட்டுமல்லாமல் நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் நல்கதியை தருவது போல நம் பாலையும் புண்ணியத்தின் வசமாக நமக்கு கிடைத்திருக்கின்றாள். அப்பேற்பட்ட பாலாவை வழிபாடு செய்ய அனைத்து நன்மைகளும் நம்மை தேடி வரும். மகேஸ்வரி, சிவபெருமானின் அம்சமாக இருப்பவளே என்று அர்த்தம். மரகதவள்ளி மீனாட்சி நமோ நமக, மீன் எப்படி தன் கண்களாலேயே குஞ்சை பரிபாலிக்கின்றதோ அதே போல ஸ்ரீ பாலாம்பிகை தன் கண்களாலே தன் அடியவர்களை காக்கின்றாள் என்று பொருள். செங்கரும்பேந்தும் ஸ்ரீ பாலே நமோ நமக, செங்கரும்பை ஏந்துகின்ற காமாட்சி, அவளுக்கும் காமாட்சி என்றே பெயர். தன் இரு விழிகளாலேயே அனைவருக்கும் மங்களத்தை தரக்கூடியவளாக, வேண்டும் வரத்தை தரக்கூடியவளான ஸ்ரீ காமாட்சி. அதே போலவே பாலையும் கையில் செங்கரும்பு ஏந்தி நின்றால் அவளே திரிபுர சுந்தரியாகவும், அழகான பாலை ரூபத்தில் இருந்தால் அவளே ஸ்ரீ பாலாவாகவும் காட்சி தருகின்றாள். அனைத்துமாய் இருக்கக்கூடிய அந்த தாய் குழந்தை வடிவிலே நமக்கு காட்சி தந்து நம் விதியை மாற்றி நல்கதியை தர காத்து கொண்டிருக்கிறாள். அனைவரும் அன்னையை பணியுங்கள், நன்மை பெறுங்கள். ஓம் சக்தி.